ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சாரதி ப்ரோ எங்கே வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசை அக்வேரியம் தான் வந்திருக்காரு. நம்ம ஆசை அக்வேரியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நியூவாக கொஞ்சம் எக்ஸாட்டிக்ஸ் கொஞ்சம் பீட்டாஸ் கொஞ்சம் இறக்கியிருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம சாரதி ப்ரோ இன்வைட் பண்ணியிருக்கோம். அவர் கூட ஆள் கூட வரனால இன்றைக்கி நம்ம ஆள் கேமராமேன் ஆகிட்டார். அதனால் கொஞ்சம் ஒரு வீடியோவில் வந்து நம்ம சிவா ப்ரோ தான். ஆமாம், ஃபுல்லாக நம்மளே கவர் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு சொல்கிறேன் இல்லைன்றீங்களா? சொல்கிற சொத்துக்கலாம் ப்ரோ, நீங்களா சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக்ஸில் வந்து நம்ம ப்ளூ ரிம் இறக்கியிருக்கோம், எல்லோ கோய்ஸ் இறக்கியிருக்கோம். இன்னும் அவதார்ஸு ஏலியன்ஸ்லாம் வந்து இத்தனை வீக்கில் அப்டேட் ஆகிடும். ஸோ ஒரு 2 ரேக்ஸ் வந்து நம்ம எக்ஸாட்டிக்ஸ்க்கு ஒதுக்கியிருக்கோம். இப்போ முதல் டைம் எக்ஸாட்டிக் எடுத்திருக்கீங்க, எதனா ரீசன் இருக்கா? இல்லை, என்கொயரி அதிகமாக இருக்குது ப்ரோ. க்ரோன் டெய்ல் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. இப்போ தான் நான் எக்ஸாட்டிக் பார்க்குறேன். இல்லை, நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஸ்டமர் என்கொயரி நிறையா வர ஆரம்பிச்சிது. ஸோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஒரு 10 பேர் இறக்கியிருந்தோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஸோ அதனால் நம்ம இன்னொரு 30 பேர் ஸ்டாக் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏலியன்ஸு, அவதார்ஸு, அகெயின் கோய் ப்ளக்கார்ட்ஸில் கொஞ்சம் 1000-1500 ரேஞ்சில் இருக்கிற மாதிரி. அதான் ஆன்லைன்ஸில் ஒரு 2500 3500 விற்கிற மீன் வந்து நம்மகிட்ட ஒரு 1500 கிடைக்கும். ஃபாஸ்ட்டாகவும் மூவ் ஆகுது ஃபிஷ்ஷு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணலான்னு உங்களை இன்வைட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஓகேங்களா? அப்புறம் ப்ளூ ரிம் வந்து பாருங்கள். ஃபிஷ்ஷு வந்து எத்தனை நாள் ஆகுது? ஃபிஷ்ஷு வந்து ஒரு 3 நாள் ஆகுது ப்ரோ. 3 நாள் ஆகுதா? ஆமாம், ஃபிஷ் எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்குது. ப்ளக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த இது பயமும் இருக்காது. OHM இருந்தால் தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். அது திடீர்னு சிக் ஆகிடும், ஒயிட் ஸ்பாட் வந்துடும், அதாவது இல்லை ஃபின் ரிங் ராட் ஆகிடும். ரிம்மெல்லாம் பேர் என்ன ரேஞ்சில் இருக்குது? இது 1200 போடுறோம் ப்ரோ. இப்போ நம்ம 1200. ஆமாம். நம்ம நெக்ஸ்ட் இறக்குற ஃபிஷ்ஷு கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் இறக்குறதுனால ஆர்வத்தில் கொஞ்சம் பேட்டர்ன் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் ஆன மாதிரி வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இறக்குறது வந்து பேட்டர்ன் இன்னும் நம்ம அந்த வேறு எங்கேயுமே இந்த ப்ளூ டாட்ஸ் இல்லாத மாதிரி பியூர் ஒயிட்டில் நல்லா ஸ்ட்ரெயின்ஸாகவே இறக்கிடுவோம் ப்ரோ. பியூரான பீஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் 5000-6000 போடுவாங்க. நம்ம ஒரு 1500 அந்த ரேஞ்சில் பண்ணுவோம். அந்த ரேஞ்சில் பண்ணுவீங்க அதிகபட்சம். எத்தனை பீஸ் இருக்கும் இப்போ? ப்ளூ ரிம் எத்தனை பேர் இருக்கும்? இப்போ ப்ளூ ரிம் ஒரு 5 பேர் இருக்குது ப்ரோ. 5 பேர் இருக்குது. ப்ளூ ரிம் ஒரு 5 பேர் இருக்குது. எல்லோ கோய் ஒரு 5 பேர் வச்சுருக்கோம். ஒரு பேர் 2 பேர் சேல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆயிருக்கு. எல்லோ ஃபேன்சியா? ஆமாம், எல்லோ ஃபேன்சிலையும் பேர்ஸ் இருக்குது ப்ரோ. ஸோ மேலுக்கு ஏற்ற மாதிரி ஃபீமேல்ஸ் இருக்கும் பக்காவாக. எல்லோ ஃபேன்சியில் என்ன ரேட்டில் பண்ணுறீங்க? இது 1200 ப்ரோ போடுறோம். இப்போ இது நல்லா ஜெயின் சைஸ் ப்ரோ, ஜம்போ சைஸில் இருக்குது. ஒரு 2 இன்ச்சுக்கு மேலேயே இருக்குது. ஃபீமேல்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முட்டை அதிகமாகவே கவுண்ட் வைக்கும். இன்னும் நம்ம இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவதாஸும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது நம்ம கைக்கு வந்தோம்னா ரேட் பற்றி பேசலாம். அவதாஸ் ஏலியன்ஸும் கொஞ்சம் கேட்டிருக்கோம். அகைன் ரெட்டு கோய் ப்ளக்கார்ட்ஸ்லேயும் கொஞ்சம் ரொம்ப மல்டி கலர்ஸ் இருக்கிற மாதிரி பேசியிருக்கோம் ப்ரோ. ஸோ வித்தின் ஒரு 10 டேஸில் கொஞ்சம் ஸ்டாக் மறுபடியும் இறங்கும். ஸோ இது மூவ்மெண்ட் எப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் கொஞ்சமாக அதிகமாக ஆட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கோம் ப்ரோ. அங்கே இருக்கிற பீட்டாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீமோ கோய் ஃபீமேல்ஸ் ப்ரோ. கோய் ப்ளக்கார்ட்ஸ் எல்லாமே ஃபீமேல்ஸ். ஆமாம், இது ஃபுல்லாக ஃபீமேல் செக்ஷன் ப்ரோ. நீமோ க்ரௌன் டெயில். ஸோ க்ரௌன் டெயில் ஃபீமேல்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் இப்போதைக்கு. அகைன் நீமோ கோயில் நல்லா அடல்ட் ஃபீமேல், ஆனால் மேக்ஸிமம் எங்கேயுமே கிடைக்காது. எப்போயாவது தான் ப்ரோ எங்களுக்கே வரும். ஏன்னா இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உண்டு. நம்ம இங்கே லோக்கலில் யாரும் க்ரௌன் டெயில் அது ப்ரீட் பண்ணல. ஸோ இதெல்லாம் ஜெயின் சைஸாகவே இருக்குது ஃபீமேல்ஸு. கோய் ஃபீமேல்ஸும் நல்லா கலராகவே இருக்குது. ஸோ நம்ம க்ரௌன் டெயில் ஃபீமேல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 போடுறோம். இந்த நீமோ கோய்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 150 போடுறோம் ப்ரோ. ஃபீமேல் மட்டுமே தனியாக கிடைக்கும். ஆமாம் தருவோம் ப்ரோ. அகைன் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் டெயில் மேல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபீமேல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேர்ஸும் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ வந்தால் எடுத்துக்கலாம். க்ரௌன் டெயில் எல்லாமே கொஞ்சம் சைஸ் நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது. மேல்ஸும் நல்லா பெரிய மேல்ஸு, ஃபீமேல் நல்லா பெரிய ஃபீமேலு. அகைன் நம்ம இந்த தடவை பார்த்தீங்கன்னா நீமோ கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 200 rupees தரோம் ப்ரோ. சைஸ் குட்டியாக இருக்குது. ஆமாம், சிங்கிள் பீஸு. இதுக்கான ஃபீமேல்ஸுமே இருக்கா? ஃபீமேல்ஸுமே இருக்கும் ப்ரோ. முன்னாடி பார்த்தீங்கல்ல, அதில் கொஞ்சம் ஃபீமேல்ஸ் இருக்குது. நம்ம பேர் கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த தடவை ப்ளக்கார்ட்ஸ் நம்ம 200 தரோம் ப்ரோ. ப்ளக்கார்ட்ஸ் 200. ஆமாம். இது OHM பட் இது கம்மியாக தான் இருக்குது ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் தான். இதுவும் 200 தான் தரோம். இது நம்ம நெக்ஸ்ட்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250-300 தருவோம் ப்ரோ. இந்த தடவை இந்த OHMs மட்டும் 200 தரோம். ஓகே. கொஞ்சம் சைஸ் சின்னதாக இறங்கியிருக்கு. பட் கலர் ரொம்ப ஃபேன்சியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வர ப்ளக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 400 கொடுத்துருந்தோம் இனிஷியலாக. இப்போ 250-300 தர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ப்ரோ. ப்ளக்கார்ட்ஸ் நமக்கு அங்கேயே கொஞ்சம் ஸ்டாக் இல்லை, தாயிலே கொஞ்சம் இறங்கல ஷிப்மெண்ட் எதுவுமே. ப்ளக்கார்ட்ஸ் நம்ம இந்த கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வீக்கெண்டு
இந்த வர புதன் வியாழக்கிழமை போல் ஸ்டாக்ஸ் இறங்குது. ஸோ அப்போ வந்து நம்ம ப்ளக்கார்ட்ஸ் தனியாக இறக்குறோம் ப்ரோ அதிகமாகவே. இது ட்ராகனா? ஆமாம், ரெட் ட்ராகன்ஸு இதெல்லாம் வந்து நல்லா ரொம்ப ஃபேன்சியாகவே இருக்கும். கலர் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பட் சைஸ் ரொம்ப கொஞ்சம் குட்டி தான். சைஸ் பெரிய சைஸ் இல்லை. பட் கம்மின்றதுனால நல்ல ப்ரைஸ் பண்ண முடியுது. ஆமாம் 200 தரோம் இப்போது. இது இல்லாமல் ப்ளக்கார்ட்ஸ் வச்சுருக்கோம். இதெல்லாம் பேர்ஸ்லாம் இருக்குது. பிளாக்குக்கெலாம் பேர் இருக்குது. ஒயிட்டுக்கு இதுக்கு இல்லை ப்ரோ. ஓகே, ஃபுல் பிளாக்குக்கு பேர். ஆமாம், இது இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா OHM செக்ஷன். இது நம்ம இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 50 பீஸ் OHM எடுத்துருக்கோம். செலக்டிவாக எடுத்துகிட்டு வரோம் பீசஸ் எல்லாம் இப்போது. ஸோ நம்மகிட்ட ஸ்க்ராப்ஸே நிற்காது. எல்லாமே கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வரோம். பட்டர்ஃப்ளைஸ் அதிகமாக இருக்கும். மல்டி கலர்ஸ் கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்து எடுத்துகிட்டு வரோம். பியூர் ரெட் இருக்குது, ப்ளூஸு, மஸ்டர்ட் கேஸு, பட்டர்ஃப்ளை நிறையா தந்துருக்கும். இந்த தடவை நல்ல நல்ல பட்டர்ஃப்ளைலாம் இருக்குது. ஸோ OHMல எந்த கலர் உங்களுக்கு நல்லா மூவ் ஆகிற மாதிரி இருக்குது? எங்களுக்கு பட்டர்ஃப்ளை அதிகமாக மூவ் ஆகும். அதை விட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிளாக்ஸ் வந்து எப்பயாவது 1-2 தான் வருது. ஸோ நம்ம அது திடீர்னு பிரித்து கொடுப்போம். கம்மியாக அதிகமாக வந்துச்சுன்னா 150 போட்டு வந்தோம். ஒரு பீஸ் 2 பீஸ் தான் இருக்குது. ஸோ அதான் 100K கொடுத்துட்றோம் ப்ரோ. கொஞ்சம் தனியாக ஒரு 10 ஃபிஷ் 20 ஃபிஷ் நமக்கு கிடச்சிது அப்படின்னா நம்ம 150K தரோம். ஸோ OHM எடுக்கிறவங்க இப்போ நம்பி வரலாம். நல்ல கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. சைஸும் நல்லா இருக்குது ஃபுல்லாக. இது இல்லாமல் வந்து நம்ம இந்த ஃபிஷ்ஷஸும் மற்ற ஃபிஷ்ஷஸும் பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் தரந்து தான் இருக்கும். முதல்ல வந்து வெளியே பேக்கெட்டில் கொடுத்துருந்தோம். இப்போ 10 ஃபிஷ்ஷு உள்ளே எடுக்கிறாங்க அப்படின்னா 10 ஃபிஷ் எடுக்கிற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கம்மியாகவே தரோம். டைகர் வந்து ஒரு பீஸ் 6 ரூபாய்க்கு தரோம். 10 ஃபிஷ் எடுக்கணும் 60 ரூபாய்க்கு. மாலிஸும் தரோம் அதே மாதிரி. மாலியும் 6 ரூபாய்க்கு தரோம். 10 ஃபிஷ் எடுத்திங்கன்னா 60 ரூபா. பலூன் மாலிஸ் இருக்குது. பலூன் மாலிஸும் நம்ம 10 ஃபிஷ் எடுக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது வந்து பலூன் மாலி கொஞ்சம் அடல் சைஸு. இது வந்து 10 எடுத்தாங்கன்னா நம்ம ஒரு ஃபிஷ்ஷு 10 ரூபாய்க்கு தரலாம். சைஸ் பெரிய சைஸு. சின்னதாக இருந்தால் நம்ம 7 ரூபாய்க்கு தருவோம். இது கொஞ்சம் பெரிய சைஸ்னால நம்ம ஒரு பேர் கேட்குறவங்க தருவோம் ப்ரோ. ஒரு பேர்னா அது நம்ம நார்மல் ஷாப் ரேட்டு தான் போடுறோம். சில கஸ்டமர்ஸ் ஒரு பேர் போதுன்றாங்க அவங்களுக்கு. இது ஏஞ்சல் பேர். இது 500 வரும். மேல் ஃபீமேல் இருக்குது. ஃபிஷ் நல்லா ஆக்டிவாக இருக்கும். பிரெட் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருப்பார். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே பேரன் தான் ப்ரோ. இது அப்படியே ப்ரீட் பண்ணலாம். ஆமாம், இமீடியட்டாக போய் ப்ரீட் பண்ணலாம். இது பலூன் மாலிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது அந்த டால்மேஷன் மாலிஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைப் இது. இது நார்மலான ஷாப்ஸ்லாம் அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம 50 ருபீஸ் போடுறோம் பேர். ஆமாம். இதுலேயே பேக்கெட் ஃபிஷ்ஷில் கஸ்டமர்ஸ் கேட்குறவங்களுக்கும் தரோம். இது 10 எடுத்தாங்கன்னா 150 ரூபா ப்ரோ. ஸோ பேராக வாங்கினா 50 ரூபா. 10 ஃபிஷ்ஷாக எடுத்த கஸ்டமர்ஸ்க்கு இப்போ எப்போயுமே நம்ம ஷாப்பில் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அது மாதிரி வாங்கிக்கலாம். க்ரீன் ஜீப்ரா அடல் சைஸ், எல்லோ ஜீப்ரா அடல் சைஸ் இருக்குது. கோய்ஸ் இருக்குது. நம்ம இந்த ஃபிஷஸ் கொஞ்சம் ப்ரிஃபர் அதிகமாக இப்போதைக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணால் அதனால் கம்மியாக வச்சுருக்கோம். இன்னும் நம்ம இந்த ஆல்மோஸ்ட் இப்போ பீட்டா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இதை தான் ஃபுல் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் ஷாப்பில் வந்து நீங்கள் பீட்டாஸும் ஃபுல் ஸ்டாக் இருக்கும். இந்த ஃபிஷஸ் இருந்தாலும் ஃபுல் ஸ்டாக் இருக்கும் ப்ரோ. இன்னொரு 10 நாளில் தான் எல்லா ஸ்டாக்கும் வருது. இல்லை 1 வீக்கில் அதான் 10 நாளுக்குள்ளே இறக்கிடுவோம் ப்ரோ. ஸோ கஸ்டமர் இப்போ நீங்கள் வீடியோ லோட் பண்ணுறதுக்கு 1 நாள் 2 நாள் ஆகும். அதுக்குள்ளே இறக்கிடுவோம் ப்ரோ. ஓகே, எல்லாம் பிளான் பண்ணி தான். ஆமாம். அகைன் நம்ம டேங்க்ஸ் எல்லாமே இருக்குது ப்ரோ. டேங்க்ஸ் 75 ருபீஸ் டேங்க்ஸ் இன்னும் கொடுத்துருந்தா இருக்கும். அது இனிஷியலாக ஸ்டார்டிங் ஒரு ஆஃப்ன்ற மாதிரி ஆரம்பித்தோம். அது 8க்கு 5க்கு 5 ப்ரோ. 8 இன்ச்சஸ் லென்த்து, 5 இன்ச்சஸ் பிரெத்து, 5 இன்ச்சஸ் ஹைட்டு. அந்த சைஸ்லேருந்து இருக்குது. அகைன் பீட்டாக்கு தேவையான எல்லா டேங்க்ஸுமே ரெடி பண்ணியாச்சு. 5க்கு 5 ஹைட் 8 வச்சிருக்கோம். 8க்கு 5 ஹைட் 8 வச்சிருக்கோம். 10க்கு 6க்கு 6 தேவைப்படாது ப்ரோ. இதுக்கு மேலே எல்லா சைஸ்லையும் இப்போ கஸ்டமைஸ் நிறைய ஆர்டர் பண்ணியாச்சு. 5க்கு 5 ஹைட் 8 வச்சிடல. இப்போ அதுவும் வச்சிருக்கோம். நம்ம பீட்டா டேங்க்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப சீப் ப்ரைஸ் தான் போட்டுருக்கோம். ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்குது. அந்த டேங்க்ஸ் இல்லாமல் மற்ற டேங்க்ஸ் கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொளத்தூர் ப்ரைஸில் தரோம் ப்ரோ. ஏன்னா கண்ணாடி நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு கொளத்தூரில் ஒரு சின்ன ஷாப்பில் எவ்வளோ கண்ணாடி இருக்குமோ அவ்வளோ கண்ணாடி நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. நமக்கு தேவை வந்து கொளத்தூரில் சேல் ஆகிற அளவுக்கு இங்கே சேல் ஆனால் போதும். நாங்கள் அதே ப்ரைஸ் தர நாங்கள் ரெடி. பட் அந்த கஸ்டமர்ஸ் அதே க்ரௌட் எங்களுக்கு வரணும். இப்போ நம்ம இந்த டேங்க்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ. இது 2 அடி டேங்க். இது 2க்கு 1 ஹைட் 1.25. இந்த டேங்க் வந்து 1600 தரும். இது ஹைட் 1.25 5mm கிளாஸு. இந்த மாடல் இருக்குது. இதே இது 2 ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹைட்டு 1.5 வரும். இது ஹைட்டு 1.5 6mm கிளாஸு. பாட்டம் 8mm போட்டிருக்கோம். பாக்ஸ் டாப்பு. இது 2000 ரூபாய்க்கு தரோம் ப்ரோ செட்டு. ஹைட்டும் 1.5 வரும். 8mm பாட்டம் போட்டிருக்கோம். ஸோ அதனால் 2000 ரூபாய்க்கு தரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ஃபீட்டு டஃபன் டேங்க். இது ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 26 இன்ச்சு வருது. பிரெத்து நம்ம 1 தான் போட்டிருக்கோம். 2.5க்கு 1 சைஸில். ஸோ ஸ்டாண்ட் டாப்பு நார்மலாக கிடச்சிடும். ஆனால் அந்த மாதிரி சைஸ் போட்டிருக்கோம். டஃபன்னா என்ன அப்படின்னு புதுசாக பார்க்குறோம் சொல்கிறோம். டஃபண்டுனா நம்மளது மகேஷ் ஒரு டேங்க் என்ன ஸ்பெஷல்னால் குழந்தைங்க இப்படி எதாவது அடித்தாலும் உடையாது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது ப்ரோ. நம்மளது நீங்கள் நார்மலாக சுற்றி அடித்தாலே உடையாது. ஸோ டஃபனில் நம்மளது இதுவும் இருக்குது. டஃபண்டு 4 பார்ஷன் டேங்கும் இருக்குது. அச்சா உடையாது.
இது கஸ்டம் சைஸ்ல கேட்டா இது பண்ண கிடைக்காது ப்ரோ. கிடைக்காதா? டஃபன் நமக்கு என்ன கிடைக்குதோ டஃபன் அது மாதிரி பண்ணுறோம். அதுவே தான் கிளாஸ் சைஸ் ஆமாம் இருக்கு. டஃபன் நம்ம வச்சிருக்கோம் இன்னும். இப்போ 3க்கு 1.25 ஒரு 10 செட் வச்சிருக்கோம். ஸோ 3க்கு 1.25 கஸ்டமர், 3க்கு 1 ஹைட் 1.25, 2க்கு 1.25 1 ஹைட் 1.25 போகிறது பதிலாக 3க்கு 1 ஹைட் 1.25 கேட்குற கஸ்டமருக்கு 10 செட் வச்சிருக்கோம் டஃபன். ஓகே. ஆக இந்த சைஸில் நம்மகிட்ட ஒரு 6-7 செட் இருக்குது. இது ஃபாஸ்ட்டாக மூவிங் இருக்குது. நம்ம இந்த டேங்க்கு டாப்பு ஸ்டாண்டு எல்லாம் சேர்த்து 4000 தரோம் ப்ரோ. ஸோ டேங்க் 2000 ரூபாய், டாப்பு ஸ்டாண்டு கொளத்தூர் ரேட்டு தான் 1000 ரூபாய். அது 1000 ரூபாய்க்கு ஒரு 250 ரூபா கம்மியாகும். நம்ம டிரான்ஸ்போர்ட் காசு இருக்கனால நம்ம மொத்தமாக செட்டு 4000 ரூபாய்க்கு தரோம். இது டேங்க் டெலிவரி கேட்குறவங்களுக்கும் நம்ம டெலிவரி அனுப்பிச்சி விட்றோம் ப்ரோ. சென்னை ஃபுல்லாக ஆட்டோவில் டெலிவரி பண்ணுற கஸ்டமர்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா டெலிவரி அனுப்பிச்சி விட்றோம். இப்போ 3க்கு 1.25 டஃபன் செட்டும் வந்திருக்கு. நம்ம ஒட்டலைனால கிளாஸ் செட் இருக்குது, அது மாதிரி இருக்குது. நம்ம டஃபன் செட்டு ஃபுல்லாக வச்சுருக்கோம் ப்ரோ. ஸோ இந்த மாதிரி சைஸு நமக்கு 2-3 சைஸில் டஃபன் சைஸு நிறையா வச்சுருக்கோம். ஸோ டஃபன் கஸ்டமர் டஃபன்டாகவே பண்ணி தரோம் ப்ரோ. நம்ம டஃபன் நார்மல் கிளாஸ் ரேட் தான் போடுறோம். டஃபன் நம்ம எக்ஸ்ட்ரா ரேட்லாம் போடல. நார்மலாக இப்போ 2க்கு 1 ஹைட் 1.25 1500 ரூபா போடுறாங்க. இது ஹைட் 2 அடி வரும், நம்ம 2000 ரூபா போடுறோம். அகைன் 20க்கு 10 ஹைட்டும் 10. ஸோ சின்னதாக டேங்க் செட் கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு 1200 ப்ரோ. இது செட் டேங்க்கு டாப்பு ஸ்டாண்டு எல்லாம் சேர்த்து 1200 இது. ஸோ இதே மாதிரி இன்னொரு செட் வச்சுருக்கோம். இதில் 1200 ரூபாயில் டேங்க்கு டாப்பு ஸ்டாண்டு. இதில் அடிஷனலாக ஒரு மோட்ரு, கொஞ்சம் ஸ்டோன்ஸு, லைட் வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம பாக்கெட் ஃபிஷ் கொடுத்துருந்தோம் ப்ரோ. ஒரு ஃபிஷ் வந்து 8 ருபீஸ் கொடுத்துருந்தோம். எல்லாம் முடிஞ்சிருச்சு ப்ரோ. 10 எடுத்தால் 80 ரூபா ப்ரோ. ஆக்சுவலாக ஒயிட் எக்ஸிரோ மாதிரி தான், ஒயிட் எக்ஸிரோ தான் இதுவும். சைஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இதுதான் நம்ம ஒயிட் எக்ஸிரோ 100 ரூபா 75 ரூபா அவ்வளோ ரேட் கொடுத்து வாங்குறாங்க. நம்ம 20 ரூபாய்க்கு தரோம். இது இல்லாமல் மற்ற சைஸ் டேங்க் சைஸ் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. மற்ற ஃபுட்ஸ் அக்சரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பீட்டாக்கு தேவையான யூனிக்கான டேங்க்ஸ் எல்லாமே இருக்குது ப்ரோ. 5க்கு 5 ஹைட் 8 நம்ம இந்த சைஸில் டேங்க் இருக்குது ப்ரோ. ஒரு சிங்கிள் பீட்டாக்கு போடுறதுக்கு இப்போ ஃபீமேல் வச்சுருக்கோம். ஸோ இந்த சைஸ் டேங்க் நம்ம 100 ருபீஸ் தரோம் ப்ரோ. ஓகே. ஸோ இது வந்து 8க்கு 5 ஹைட் 8 ஒரு பெரிய ஜெயின் சைஸ் பீட்டாக்கு செம்மையாக இருக்கும் டேங்க்கு. இது நம்ம 150 தரோம் ப்ரோ. இதை விட பெருசு வேணாலும் 10 இன்ச்சு அகலம் 6 ஹைட்டு 10 200 தரோம் ப்ரோ. டஃபனில் பாலிஷன் டேங்க்ஸ் ஒரு 4 செட்டு இருக்குது. ஸோ பீட்டா பாலிஷன் வச்சு வளர்க்குறவங்க யாராவது ஐடியா இருந்தாங்கன்னா ஒரு 4 டேங்க் இருக்குது. சீக்கிரமாக வந்தால் வாங்கிக்கலாம் ப்ரோ. அந்த பாலிஷன் 4 இருக்கா? 4 இருக்குது. அகைன் நம்ம ஒரு 6 பாலிஷன் ஒன்று வச்சுருக்கோம் ப்ரோ. ஸோ வெயிட்டே நம்ம தைரியமாக மேலே ஏற்றலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ மற்ற கிளாஸ் இருந்தால் பட்டுன்னு உடஞ்சிரும். ஸோ 6 பார்ட்டிஷன் வச்சது நல்லா பெரிய சைஸ் தான். இது நம்ம 1200 போடுறோம் ப்ரோ. ஒரு டேங்க்குக்கு 200 ரூபா கணக்கு வச்சு. 3 அடி வருமா? 3 அடிக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரோ. 3 அடி கொஞ்சம் ஜாஸ்தி. 6M டஃபண்டு. ஸோ டேங்க் நல்லா இருக்குது. கிளாஸ் அல்ட்ரா கிளியர் நல்லா இருக்கும். ஒரு பார்ட்டிஷன் 1 அடியோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போல இருக்கு. 10 இன்ச் வருமா? 8 இன்ச் வரும் ப்ரோ. 8 வருமா? ஹைட் நம்மளுக்கு அதிகம். ஹைட் 13 இன்ச் வரும். 1 அடியை விட ஹைட் ஜாஸ்தி. 8 இன்ச்சு கணக்கு வச்சுருக்கோம் ஒரு இதுக்கு. ஸோ 1200 பண்ணுறோம். ஸோ 1000 கிட்ட கூட கொடுத்துருவோம் ப்ரோ. ஸோ நம்மகிட்ட தான் மீன் வாங்குறாங்க. ஸோ 1000 கிட்ட கூட கொடுத்துடலாம். இந்த மாதிரி டஃபன் இது இல்லாமல் 2-3 சைஸ் வந்துருக்கு ப்ரோ. ஒட்டணும். ஸோ ஒட்டோட ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. ஸோ டஃபன் கிளாஸ் நிறையா வந்துட்டு தான் இருக்குது. டஃபன் ப்ரியராக எக்ஸ்பெக்ட் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கும் நம்மகிட்ட வரலாம் ப்ரோ. நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 4 ஃபீட்டில் ஒரு யூஸ்டு இம்போர்ட் டேங்க் ஒன்று வச்சுருக்கோம். இது மாதிரி சேல் பண்ணல. ஒரு கஸ்டமர் ஒன்று எடுத்தோம், நம்ம யூஸ் பண்ணாலும் எடுத்தோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இப்போதைக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் சேல் பண்ணுற மாதிரி. ஸோ இது 4 ஃபீட் யூஸ்டு இம்போர்ட் டேங்க் யாராவது ஐடியா இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். டேங்க் மட்டும்தான் இருக்கா? டேங்க் இருக்குது. நம்ம அடிஷ்னலாக லைட் இருக்குது ப்ரோ. லைட் இருக்கு. லைட்டும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு இதுக்கு 2500 லிட்டரில் ஒரு பவர் ஹெட் வேணும். நம்ம அடிஷ்னலாக பண்ணி தந்துடுவோம் ப்ரோ. ஸோ டாப் ஃபீல்டில் ஒரு பவர் ஹெட்ஸ் நம்ம தனியாக கிடைக்கும். அது போட்டாச்சுன்னா அது 4 ஃபீட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். டேங்க் எந்த டேமேஜுமே கிடையாது. ஸோ அகைன் லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது. அதிகமாக ஸ்க்ராச்சஸும் இல்லை, நல்லாயிருக்கு. ஸோ 4 ஃபீட் இம்போர்ட் டேங்க் யாராவது ரிக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா ஸோ குளத்தூர் ரேட்டில் விட நம்ம ரொம்ப கம்மியாக தான் தரோம் ப்ரோ. ஸோ ப்ரைஸ் இது வந்து கால் பண்ணி கேளுங்க. காலில் கண்டிப்பாக தரோம். அகைன் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா மேக்ஸிமம் நம்ம வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறதுக்கு போது டேரெக்ட் கால்ஸ் பண்ணுங்கள். அகைன் டெலிவரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸாட்டிக்ஸ் வந்து 1 பேர் 2 பேர் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி அனுப்புகிறோம். தர்மாகோல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் ஒரு நாள் கழிச்சு ரிப்ளை பண்ணுவீங்க? இல்லை உண்மை ப்ரோ. வாட்ஸ்அப்பில் வந்து என்னென்னா நமக்கு பண்ணுறோம், அது இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் காலில் பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும். அகைன் நம்ம ஒரு 10 ஃபிஷ்ஷு வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம டெலிவரி அனுப்புகிறோம் ப்ரோ. நார்மல் ஃபிஷ்ஷஸ் சொல்கிறேன். ஒரு 5 பேர் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 5 பேர் க்ரௌண்ட் டேலாக இருந்தாலும் OHM இருந்தாலும் சரி, இல்லை நீமோ கோய் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு 5 பேர் ஒரு 10 ஃபிஷ்ஷு வாங்குறாங்கன்னா நம்ம கொரியர் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அகைன் இந்த மாதிரி எக்ஸாட்டிக்ஸ் வாங்குறவங்க மினிமம் 1-2 பேர்ஸ் எடுங்க. ஒரு 2 பேர்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் கொரியர் பண்ணிடுறோம் ப்ரோ. ஹோம் டெலிவரியே பண்ணிடுறோம். ஸோ 1 பேர் 2 பேர் நமக்கு பாசிபிலிட்டி இல்லை. நம்ம தர்மாகோல் பாக்ஸ் மட்டும் தான் வச்சு அனுப்புகிறோம். நம்ம நார்மல் பாக்ஸில் அனுப்பலை. அதனால் வந்து கண்டிப்பாக மினிமம் நார்மல் ஃபிஷ் எடுக்கிறவங்களுக்கு 10 பீசஸ் கம்பல்சரி. இதில் வந்து ஒரு 2 பேர் எடுத்தால் கம்பல்சரி நம்ம டெலிவரி ஹோம் டெலிவரி அமைச்சிடலாம். அகைன் நம்ம இந்த ஒரு என்ன விஷயம் இப்போ பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இதில் 2 பேர் வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம் ப்ரோ.
ஆமாம் 2 பேர் எடுக்கிற கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீ டெலிவரி. நம்ம எக்ஸாட்டிக்ஸ் இன்னும் ஆட் பண்ணிட்டே தான் வருவோம். ஸோ எக்ஸாட்டிக்ஸ் பேஸ் தேவை பண்ணுறவங்க கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் வீடியோ ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் இல்லாத ஃபிஷஸ் கூட நம்ம இந்த வீக்கில் இறங்கிடும். ஸோ அவங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. ஓகே, ஸோ ஆசை அக்வேரியமில் ஒரு அப்டேட் போட்டாச்சு. முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ஸ்டாக் வர்றப்பலாம் அப்டேட் போட பார்க்குறோம். ஒரு 2 month ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த தடவை எக்ஸாட்டிக்ஸும் இருக்குது, நார்மல்ஸுமே இருக்குது. எனக்கு ஸ்பெஷலாக நார்மலில் பிடிச்சது அப்படின்னா க்ரோன் டெயில் எல்லாமே பேராக இருக்குது. ஸோ வழக்கம் போல் டேங்க்ஸ் எல்லா விதமான சைஸ்லையுமே வந்து வச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு எதனா வேணும் அப்படின்னா ஒரு கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதனா வீடியோ வேணுச்சா கேட்க பண்ணுங்கள்.